பாருங்கள், நம்ம வீட்டுக்கு புதினா செடி, மல்லிச்செடி வாங்குவோம் மார்க்கெட்லேருந்து. அப்போ வாங்கும்போது மல்லிக்கு வேரோடு வரும். சில இடத்துல மல்லி வேரை கட் பண்ணாமல் கொடுப்பாங்க. புதினா வேரை கட் பண்ணி தான் கொடுப்பாங்க, வேர் இருக்காது. ஆனால் அந்த புதினாவை இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் வேர் பகுதி ஒன்று இருக்கும். அது அடிப்பகுதி இருக்கும், நுனிப்பகுதி இருக்கும். அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த அடிப்பகுதியை ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு மண்ணில் ஊண்டி விட்டுட்டிங்கனாலே, அதே போல் தான் மல்லி செடியையும் மல்லி தேவையான வரைக்கும் வேறு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மீதத்தை மண்ணில் ஊண்டி வச்சிட்டாலே அழகாக முளைக்குது. பாருங்களேன், புதினா சில குச்சிகள் முளைக்கலை, சில குச்சிகள் முளைச்சிட்டு வருது. எல்லாமே முளைக்குது பாருங்களேன். இது எல்லாமே புதினா. சரிங்களா? அந்த பக்கம் மல்லி, இது நானே செஞ்சதுங்க. வீட்டில் அழகாக இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா மல்லியை கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஊண்டி வச்சிட்டிங்கன்னா மல்லியும் புதினாவும் இப்படி முளைக்க ஆரம்பிச்சிருது. கரெக்டாக அதை ஊண்டி 1 வாரம் ஆகுது. 1 வாரம் இல்லை, 6 நாள் ஆகுது.